ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு குயிக்கான குக்கிங் வீடியோ தான். இன்றைக்கி இந்த குக்கிங் வீடியோவுக்கு நான் வச்ச பேர் வந்து ஃப்ரோசன் குக்கிங். ஏனெண்டா இதில் முக்கால்வாசி சாமான் வந்து ஃப்ரோசனில் தான் இருந்து எடுத்தது. ஃப்ரோசன் முருங்கைக்காய், ஃப்ரோசன் முருங்கைக்கீரை, ஃப்ரோசன் தேங்காய் பூலேருந்து எடுத்த பால், ஃப்ரோசன் முருங்கைக்காய், இது சும்மா கழுவி போட்டு எடுக்க போகிறேன் நான். அதோட வந்து மீனும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு எடுத்தது தான். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ரோசன் சமையல். இன்றைக்கி முக்கால்வாசி வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். மூண்டையும் மண் சட்டியிலே வெப்பம்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லி மண் சட்டியை ஒரேடியாக அடுப்பில் ஏற்றிட்டேன். அப்போ ஈஸி எனக்கு. அதுக்கு வந்து முருங்கைக்காயை முதல்ல கழுவிட்டு அதை பாத்திரத்தில் போட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 வெந்தயம், அதுக்கு பிறகு வந்து தண்ணி ஒரு அளவுக்கு விட்டு அதை வந்து ஒரு பக்கத்தும் வேக விடுவோம். அதுக்குள்ளே வந்து முருங்கைக்கீரைக்கு வந்து கொஞ்சம் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு நான் அங்கால வந்து மீன் கறிக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட தேங்காய் எண்ணெய் அதையும் விட்டுருக்குறேன். இஞ்சால வந்து முருங்கைக்காய்க்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டாம் பால் விட்டு அவிய விட போகிறோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து விட்டேன் நான். அப்போ சேர்ந்து அவியும், அது ஆக திரையாது. அதை அவிய விட்டு அதை மூடி போட்டுட்டு இங்கால முருங்கைக்கீரைக்கு வந்து கடுகு சீரகம் சும்மா அரை ஸ்பூன் போட்டால் காணும். அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 வத்தல், செத்தல் மிளகா அதையும் போட்டு அது அங்கால கொதிச்சு கொண்டிருக்கேன். இதில் அடுப்பை மாற்றி விட்டேன். அப்போ வீடியோ எடுக்கிறது ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி அப்போ முருங்கைக்காய் அங்கால கொதிச்சு கொண்டிருக்குது, இங்கால நாங்கள் மீன் கறியை செய்யலாம்னு சொல்லி மீன் கறி இஞ்சால வந்து முருங்கைக்கீரைக்கு வந்து கடைசியாக ஒரு கொஞ்சம் நெத்தலி இருந்தது. அதை கழுவி போட்டு அதை போட்டு பொரிய விட்டேன். அப்போ நெத்தலியை போட்டு முருங்கைக்கீரையை சுண்டுவோம்னு சொல்லி அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி செய்தால். அப்போ இதில் வந்து நெத்தலி பொரிஞ்சு கொண்டு இருக்குது. அங்கால மீன் கறிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொதிச்சோடனே நல்லா சூடாயினோடனே கொஞ்சமாக கடுகு சீரகம், அதுக்கு பிறகு வந்து நிறைய வெள்ளைப்பூடு போடணும். இந்த மீன் கறிக்கு ஒரு 10-15 வெள்ளைப்பூடு சின்ன வெட்டி, அதே மாதிரி ஒரு இஞ்சளவு துண்டு இஞ்சி அதையும் வந்து நல்லா வெட்டி அதை அங்கால பொரிய போட்டு இங்கால முருங்கைக்கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 2-3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் போட்டு இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரீஸ் பண்ணினது நல்லா தான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது. அப்போ அதை முருங்கைக்கீரையை போட்டு அதை வேக விட்டுட்டு இங்கால வந்து ஒரு பெரிய வெங்காயமும் நல்ல ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து அதுக்குள்ளே போட்டு மீன் கறிக்கு அதை நல்லா வேக விட்டுடுறேன். மூடியை போட்டு நீங்கள் வேக விடுங்க. இங்கால முருங்கைக்கீரையை வந்து நல்லா கொஞ்சம் பிரட்டி விடுவோம். கரண்டியை போடக்கூடாதுன்றா கசந்துடும். இங்கால வந்து வெங்காயம் வேகிறதுக்கு உப்பையும் போட்டு அதை வந்து நல்லா மூடியை போட்டு நல்லா வேக வச்சுட்டுக்கணும். கொஞ்சம் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும் மீன் கறிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது சூடேறி கொண்டிருக்குது முருங்கைக்காய். அது அங்கே இருக்கட்டும். இங்கே வந்து தேங்காய் பூவை போட்டு முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு தேங்காய் பூவை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா முருங்கைக்கீரை சுண்டல் ரெடி ஆகிட்டுது. எவ்வளவு கிடைச்சாலும் சாப்பிடுங்க, அவ்வளவு நல்லது உடம்புக்கு. நல்லா இந்த தேங்காய் பூவெல்லாம் போட்ட அப்புறம் தான் உப்பு போடுறேன் நான். பிறகு உப்பு கூடிடும் முதலே போட்டோம்னு சொல்லி சொன்னால். ஏண்டா முருங்கைக்கீரை அப்படியே சுருங்கிடும். அப்போ சுருங்கினா பிறகு போட்டால் தான் எங்களுக்கு அளவு நல்லா தெரியும். நான் முதலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை அப்படியே சுண்டி எடுத்துருவோம். அப்போ முருங்கைக்கீரை ரெடி. இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படி நல்ல ப்ரௌனாக வரணும் இந்த வெங்காயம் இதெல்லாம், அப்போ தான் நல்லா இருக்கும். முருங்கைக்காய் கறியும் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து தேவையான அளவு உப்பை போட்டு அதையும் மூடி வச்சு அதை இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஏன்னா நாங்கள் முதல் பால் விடுவோம். அப்போ அதையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கால இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுருவோம். நான் எங்களோட மிளகாத்தூள் அதில் தான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட போடுறேன். அந்த டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூனுக்கு கிட்ட. நான் உரை பண்ணுறபடியாக இந்த சின்ன கரண்டி டீஸ்பூன் சின்ன கரண்டியால் போடுறேன். 2 டீஸ்பூன் போட்டேன் நான். அதுக்கு பிறகு வந்து இந்த காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன் நான். காஷ்மீர் ரெட் சில்லின்றாங்க, ஆனால் சரியான உரைப்பாக இருக்குது, அதனால கொஞ்சமாக போட்டேன் நான். பிறகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட கொத்தமல்லி தூள். ஏனெண்டா தூள் வந்து நான் உரைப்பாக இருக்கிறதால நான் கொத்தமல்லி தூள் வேறையாக போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த மீன் கறிக்கு வந்து கொரக்கா புளின்னு சொல்லி சொல்லுவாங்க, காசினியான்னு சொல்லி. அது வந்து கொடம்புளி என்றுவாங்க இந்தியாவில். அதை வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு அதில் ஒரு துண்டு எடுத்து போட்டால் கூடவும் போடக்கூடாது, ஆனால் ஒரு துண்டு. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பல புளியை கரைச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு 2ஆம் பாலை வந்து இதில் வந்து ஊற்றி விடுறேன் நான். அப்போ இதுதான் வித்தியாசம் இந்த மீன் கறியில். என்னென்னா நாங்கள் நார்மலாக வந்து தண்ணி ஊற்றுறோம் அல்லது புளி தண்ணி ஊற்றுறது, இதுக்கு வந்து தேங்காய் பூ ஊற்றுறேன்.
அதை அங்கே கொதிக்க விட்டு இங்கே முருங்கைக்காய் வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட முதல் பால் அதையும் விட்டு இந்த சீரகத்தை இப்படி எடுத்து ஒரு குட்டி ஸ்பூனால் எடுத்து அதை வந்து இப்படி கசக்கி போட்டால் அந்த சீரகத்தில் வாசம் நல்லா இருக்கும். அதை மூடி வச்சா முருங்கைக்காய் கறி ரெடி, முருங்கைக்கீரையும் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா கொதித்து வந்துட்டுது. இந்த தேங்காய் பாலும் விட்ட அந்த மீன் கறி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு மீன்களை அதுக்குள்ளே போடலாம். மீன் வந்து டக்குன்னு அவிஞ்சிடும். ஸோ நீங்கள் நிறைய நேரமெல்லாம் விட தேவையில்லை. இப்போ இந்த வாசத்துக்கு ஒரு 1-2 பச்சை மிளகாய் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். முதல்ல போட்டிங்கன்னா சாண உரைப்பாக இருக்கும். வாசத்துக்கு மட்டும் வேணுமென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் சோறோடு சேர்த்து சாப்பிட்டு இந்த பச்சை மிளகாய் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கட்டத்தில் போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுமெண்டா ஒரு 2-3 பச்சை மிளகாயும் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு 1/4 கப்புக்கு கிட்ட முதல் தேங்காய் பால் அதையும் விட்டு அதையும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கினா அதுவும் ரெடி. இஞ்சால அதீராக்கு மட்டும் கொஞ்சம் மீன் பொரிச்சு நான் கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் சூப்பர் சாப்பாடு செய்து பாருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.